ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் வித் சங்கீத். இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டோடு தான் வந்திருக்கு. ஆமாம், அங்கே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிஃபன் சென்டர் பற்றி தாங்க சொல்ல போகிறேன். சப்பாத்தி கார்னர் சொல்லிட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சாலி கிராமத்தில் அண்ட் தசரதபர்த் மெயின் ரோடில் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சப்பாத்தி 6 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. சைட் டிஷ்ஷை வந்து 20 ருபீஸ். 3 விதமான சைட் டிஷ் வச்சுருக்காங்க. வெஜ் குருமா, சென்னா மசாலா அண்ட் வந்துட்டு தக்காளி சட்னி எல்லாமே 20 ருபீஸ் தாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி செம்ம சாஃப்டாக இருக்குது. 2 கையிலே பிச்சிடலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எப்போவுமே ஒரு க்யூ நிற்கிதுங்க. இவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸை கொடுத்தா எப்படிங்க? நான் க்யூவில் நின்று 2 சப்பாத்தியை வாங்கிட்டேங்க. இப்போ நான் வீட்டில் போய் இது ஓப்பன் பண்ணி காமிச்சு உங்களுக்கு என்ன நல்லா இருக்குன்னு காமிக்கிறேன். அதேமாதிரி குவான்டிட்டி குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது நல்லா வந்து பேச்சுலர்ஸ்க்கு அண்ட் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து சப்பாத்திலாம் சுட வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ வந்து ஹீட்டாக இருக்குது. அதனால் வந்து இங்கே வாங்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்குது. குவான்டிட்டியும் வந்துட்டு நல்லா கொடுத்துட்ருக்காங்க. அதுமாதிரி குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ரீசனபிள் தாங்க இது. இந்த சப்பாத்தி அப்படியே நம்ம நார்த் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. செம்ம சாஃப்டாக அண்ட் பெருசாக நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் வெஜ் குருமாங்க. இந்த குருமா வந்து 20 ருபீஸுங்க. 20 ருபீஸ்க்கு வறுத்து தாங்க. 2 பேர் சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி 3 விதமான குருமா அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே 20 ருபீஸ். இப்போ இருக்க விலைவாசிக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 சப்பாத்தியோ 4 சப்பாத்தி வாங்கி குருமா வாங்கினா நல்லா திருப்தியாக ஒருத்தர் சாப்பிட்லாங்க. இல்லை உங்களுக்கு 2 பேர் சாப்பிட்ணுன்னா வந்து கண்டிப்பாக 8 சப்பாத்தி வாங்க ஒரு குருமா வாங்கினா போதும். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது சென்னா மசாலா. சென்னா மசாலா வந்துட்டு கிரேவியாக இருக்காது, கொஞ்சம் குழம்புமா இருக்கும். இதுவும் நல்லா தான். சென்னா இவ்வளோ போட்டு வந்து இது 20 ருபீஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா சென்னா மசாலா வந்து 20 ருபீஸ் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சப்பாத்தி வாங்கினா சென்னா மசாலா வாங்கிட்டாவே போதும். இது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமே காலியாகுது. எனக்கு சீக்கிரம் போய் வாங்கிக்கும். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி தக்காளி சட்னி. இதுவும் 20 ருபீஸ் தான். இதுவும் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு வந்து 3 கிரேவி இருக்குது. ஒரு கிரேவியோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ். நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். கிரேவி வந்து கொஞ்சம் சீக்கிரம் காலியாகுது. கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கிக்கோங்க. சப்பாத்தி வந்து போட போட வந்து காலி ஆகிட்டே இருக்குங்க. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 500-1000 சப்பாத்தி விற்பாங்க போல இருக்குது. அவ்வளோ எப்போ போனாலும் க்யூ நின்றுட்டே இருக்குது. இது ஈவினிங் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. 6-6:30க்கு மேலே ஆரம்பிச்சிருவாங்க. சப்பாத்தியை பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 6 ருபீஸ். இப்போ கேஸ் விலை ஏறி இருக்குன்னு 8 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது நல்லா வறுத்து சொல்லுவோம். 10 சப்பாத்தி வாங்கினா 80 ரூபா தான் ஆகும். உங்களுக்கு கேஸு எண்ணெய் மாவு விற்கிற விலைக்கு நீங்கள் இதை வாங்கிட்டு போனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியான சாஃப்ட்டுங்க. ஒரே கையில் வந்து பிச்சுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நார்த் இந்தியன் வீட்டில் சாப்பிட்டா சப்பாத்தி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இங்கே. இந்த ஷாப்பு பேச்சுலர்ஸ்க்கு அண்ட் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க ஹவுஸ் ஒய்ஃபோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடிக்கிற வேலைக்கு வீட்டில் சப்பாத்தி போட்டிருக்குமா, நீங்கள் கிரேவி பண்ணால் கூட சப்பாத்தி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் சப்பாத்தி பண்ணிட்டாலும் கிரேவி வாங்கிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே 6 ரூபாய்க்கு தான் சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டெம்பரரியாக வந்து 8 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சப்பாத்தி கார்னர் வந்து 2 பிரான்ச் இருக்குங்க. தசரதபுரம் மெயின் ரோட்ல சாலி கிராமத்தில் ஒரு பிரான்ச், இன்னொன்று முகப்பேரி ஈஸ்ட்லயும் இருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், ஒர்க்கிங் உமன் அண்ட் பேச்சுலருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுவும் நியர்பை வடபழனி அண்ட் சாலிகிராம் தசரதபுரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு என் பேஜை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் தான் காமிக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். லவ் ஆல் சவால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.